எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களை களமிறக்கிறது இறக்கியிருக்கு. ஆனால் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை களமிறக்கவில்லை. போராளிகளை, புரட்சிவாதிகளை இறக்கியிருக்கு. நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரம், அங்கே அந்த வேட்பாளர்கள் பேசுகிற பேச்சை உத்து கவனிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அல்ல, கள போராளிகளை. பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை, சீருடை அணியாது கைவி ஏந்தாத கருத்தியல் புரட்சியாளர்கள் இந்த களத்திலே கூடியிருக்கிறார்கள். மிகச் சிறந்த போராளிகளை தெரிவு செய்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்துக்கள், அவ்வளவு கருத்தியல், அவ்வளவு தெளிவு, அவ்வளவு ஒரு தூர நோக்க பார்வை, இந்த தமிழகம் எப்படி எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனைகளோடு ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் நீங்கள் எல்லா தொகுதியை பற்றியும் பேசலாம். அவ்வளவு தெளிவு, இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ சிக்கல் இருக்குது என்றதை மிக துல்லியமாக பேசக்கூடிய ஒரு வேட்பாளர்களில் மிகச்சிறந்த போராளிகளாக அண்ணன் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கார். இதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னு சொன்னால், அந்த 234 வேட்பாளர்களையும் அண்ணன் அவர்கள் திருச்சியில் வச்சு அறிமுகப்படுத்தும் போது அங்கே நானும் நின்றேன். ஆனால் அன்றைக்கு பார்க்கும்போது அவர்களுடைய படிப்பு, பேர், அந்த விஷயங்கள் மட்டும்தான் தெரிஞ்சுது. இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவர்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளர்கள் அல்ல, உங்களுடைய மண்ணை பண்படுத்த வந்த போராளிகள். அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள். ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நாங்கள் என் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்பி நேசித்து 5வது முறையாக தனித்து களத்திலே 8 கோடி மக்களோடு இணைந்து என் மண்ணுக்கும் மக்களுக்குமாக களத்திலே போட்டியிடுகிறோம். எத்தனையோ தேர்தல் வந்திருக்கிறது, ஒரு மாறுதல் வரவில்லை. இந்த தேர்தல் மிகப்பெரிய மாறுதலாக இருக்க வேண்டும். என் அருமை பெற்றோர்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே,